மனிதர்களுடைய கெட்ட பழக்க வழக்கங்களில் ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க் பண்ணுறது, ட்ரக்கு எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு படிநிலையாக சொல்லுவோம். ஸ்மோக் பண்ணுறத கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ட்ரிங்க் அடுத்த லெவலில் கொண்டு போவாங்க, கொக்கைன் இந்த ட்ரக்கு இதெல்லாம் வந்து அடுத்த லெவலில் கொண்டு போகிறது ஒரு நார்மலான பார்வை. ஆனால் ரொம்ப இந்த எக்கனாமிக்ஸ் பண்ணுற வேலையா அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாரி ஒரு கொலம்பியன் பிரசிடென்ட் சொல்கிறாரு, கொகைன் வந்து அவ்வளோ ஒன்றும் ஒர்ஸ்ட் இல்லை, அது லிக்கரை கம்பேர் பண்ணும்போது அது இன்னுமே ஒரு நல்ல பொருள் தான், அதை லீகலைஸ் பண்ணால் அதில் வந்து பலன் ஜாஸ்தின்றார். இப்போ கொகைனுடைய ஏற்றுமதி பண்ணலாம், எனக்கு அதில் ரெவென்யூ வரும்னு யோசிக்கிறாரா? இல்லை அவர் இப்போ நம்ம டாஸ்மாக் விற்று நமக்கு நல்லா தெரியுது மதுவால் உடம்புக்கு நல்லது இல்லைன்னு, இருந்தாலும் அரசாங்கம் டாஸ்மாகம் நடத்தி அதில் வர லாபத்தை எடுத்து அரசு நடத்துகிறாங்க, இல்லை அதனோட திட்டங்களை தர்றாங்க. ஸோ எக்கனாமி இப்போ இந்த பணம் இல்லாட்டா அரசுக்குமே டாஸ்மாக் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஒரு எக்கனாமி எப்படி ஒரு எண்ணத்தை மாற்றுக்கிறது, அதாவது கொகைனே வந்து ஒரு நார்மல் பொருள் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறது ஒரு உலகம் முழுக்க ஒரு கடுமையான அதிர்வலை ஏற்படுத்தியிருக்குதான் சொல்லணும். ஏன்னா எனக்கு தெரிந்த வரையிலும் சயின்ஸில் ட்ரக்குங்கிறது ஒரு இந்த லெவலுக்கெல்லாம் தாண்டினது. அதாவது நீங்கள் வந்து எர்த்குவேக் ரேட்டிங் மாரி போடணும். லிக்கரை விட மக்கள் ஃபீல் பண்ணுற ஸ்மோக்கை விட லிக்கர் ஒர்ஸ்ட்டுன்னு நினைப்பாங்க. நான் நினைக்கிறேன் லிக்கரை விட ஸ்மோக் ஒர்ஸ்ட்டு, ஸ்மோக்கை விட பல மடங்கு ஒர்ஸ்ட்டு ட்ரக். அதாவது எர்த்குவேக்கில் வந்து 4 ரிக்டர் ஸ்கேலுக்கும் 5 ரிக்டர் ஸ்கேலுக்கும் அப்படி டபுள் டைம் சொல்லுவோம். 5ல் இருக்க இம்பேக்ட் 6ல் அடுத்த லெவலில் டபுள் டைம் இருக்கும். இதனால் ஒரு ப்ளஸ் கிடையாது. அது மாதிரி தான் நான் இதையும் பார்க்குறேன். ஸோ இதை வந்து இரும்புக்குரம் கொண்டு அடைக்க வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய எப்போதுமே அந்த பார்வையாக இருக்கிறது. இதையும் நம்ம அந்த சாமியார்கள்லாம் கஞ்சா அடிக்கிறது, அதில் இதையும் வந்து ஒரு குரூப் எப்பயுமே அதை இணைச்சி பேசுவாங்க, சாமியாரை போனால் கஞ்சா அடிக்கலான்னு. அதில் வந்து சாமியார் கஞ்சா அடிக்கிறத நாங்கள் பார்த்துருக்கோம். அதை நம்ம நிறையா நீங்கள் இந்த கும்பமேளா அந்த மாரி நிகழ்வுகளில் போகும்போது நீங்கள் பார்ப்பீங்க. நான் கடவுளுங்கிற படத்துலேயும் பாலா அவர்கள் வந்து ரொம்ப அருமையாக காமிச்சிருப்பார் அதை. பட் அதுவும் கொக்கைனுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. அதை நீண்ட ஒரு விவாதத்துக்குரிய விஷயந்தான். அதில் இன்னொரு நீண்ட இன்டர்வியூவில் பேசுவோம்.